சோதர கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஆராதனையில் முதலாம் ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் தருவார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். இன்றைய நாள் ஒரு சின்ன தியானத்துக்காக யோசுவா 6வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. எக்காளங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. ஆமென். அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் மாதம் ஒரு டைம் இந்த யோசுவா பத்தி பேசாம இருக்க முடியல. ஏன்னா அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு புது புது காரியங்களை ஆண்டவர் விளக்குறார். நேற்றைய தினத்துல 6ஆம் நாள் படிக்கும்போது ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு தெளிவா சொன்னார். அலங்கம் இடிந்து விழுந்தது. சொல்லுங்க. அப்படின்னா என்னங்க? முடிஞ்சது, அவ்வளவுதான். சுக்குநூறா போயிடுச்சு. அதுக்கு மேல பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, தடை இல்லை, யாரும் உங்களை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, யாரும் எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை, உங்களுக்கு பிரச்சனை பண்றதுக்கு ஆள் இல்லை. யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து வந்தாங்களோ, எதெல்லாம் பிரச்சனையா இருந்ததோ, இன்னைக்கு அந்த அலங்கம் என்ன ஆயிடுச்சு? இடிந்து விழுந்தது. அதை திரும்ப எவனாலையும் கட்ட முடியாது. அப்படி கட்டினா என்ன ஆகுன்னு அந்த கடைசி அதிகாரத்துல என்ன சொல்லப்படுகிறது? எவன் கட்டுறானோ கட்டும் பொழுது அவனுடைய முதல் குமாரனையும் கட்டி முடிக்கும் போது இளைய குமாரனையும் பலி கொடுப்பாங்க. ஒரு முறை வாழ்க்கையிலிருந்து பிரச்சனை போராட்டம் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா எப்பேற்பட்ட கொம்பனாலையும் உங்களுக்கு திரும்ப பிரச்சனை உண்டு பண்ணவே முடியாது. ஏன்னா இடிச்சது யாரு? கர்த்தர். ஆமென். அந்த வார்த்தை அழகா ஒரே வார்த்தை. அந்த வேதம் அந்த முழு வசனத்தை படிக்கும் பொழுது அந்த ஒரு வார்த்தை மட்டும் அப்படியே லைட் போட்ட மாதிரி காட்டுது. அலங்கம் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. இந்த நாட்கள் உங்க வாழ்க்கையில அலங்கம் இடிந்து விழுந்தது ஆகும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த வசனத்தை குறித்து அநேக காரியங்கள் பேசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய நேரங்களில் போராட்டங்கள் பிரச்சனைகள்னு சொல்லி ஒரு அலங்கம் நம்ம பக்கத்துல நின்றுகிட்டே தான் இருக்குது. நம்ம பக்கத்துல எப்போ எதிர் சுவர் கட்டிக்கிட்டே தான் இருக்கு. ஒண்ணு நம்ம பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம நண்பரா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம விரோதிக்கிறவர்களா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில நம்ம நமக்கு கவலை உண்டு பண்றதுக்காக, நமக்கு போராட்டங்களை உண்டு பண்றதுக்காக, நமக்கு பிரச்சனை உண்டு பண்றதுக்காக ஒரு அலங்கம், ஒரு மதில் நம்ம முன்னாடி நின்றுகிட்டே இருக்கு. அது பண பிரச்சனையா கூட இருக்கலாம், உடல்நல குறைவா இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள சமாதான சீர்கேடா இருக்கலாம், வேலையா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் நம்ம முன்னாடி நின்றுகிட்டே இருக்குதுங்க. அல்லேலூயா. இன்றைய நாள்ல அந்த அலங்கத்தை ஆண்டவர் இடித்து தள்ளுவார். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட அலங்கம் வேணா இருக்கலாங்க. ஆண்டவர் அதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை வச்சார். ஆண்டவர் வச்சது எல்லாமே ஒரு மிக பெருசு. மனுஷனுடைய அறிவுக்கும் மனுஷனுடைய எண்ணத்துக்கு அப்பாற்பட்டது. செங்கடலை பிரிக்கிறத நம்ம நினைச்சு பார்ப்போமா? ஆண்டவர் செஞ்சாரா இல்லையா? யோர்தான் 2 புறம் கரை புரண்டு ஓடுதான். அது ஒரு நல்ல ஒரு அறுப்பு காலம். அந்த இடத்துக்கு ஒரு பையனோட காலம் வைக்க முடியாது. ஆண்டவர் பிரிச்சாரா இல்லையா? ஆண்டவர் செய்வாருங்க. மதில் அலங்க மதில் எரிகோ மதில்ங்கிறது ஒருத்தனாலே பலத்தினாலேயோ இல்ல திறமையினாலேயோ சண்டை போட்டா அந்த இலக்கத்தை இடிக்கவே முடியாது. அல்லேலூயா. அந்த அலங்கத்தை இடிக்க முடியுங்களா? ஏதாவது பலத்தை வச்சு ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க, டெய்லி இடிச்சு தள்ளுனா இடிக்க முடியுமா? முடியாது. உங்களுடைய பலத்தினாலேயோ உங்களுடைய அறிவினாலேயோ உங்க பணத்தினாலேயோ செய்ய முடியாத ஒண்ணே ஒண்ணு செய்ய. அது என்னங்க? அந்த இடத்துல ஏறி இருக்கப்பட்ட துதியும் சோதரமும். அல்லேலூயா. அந்த துதி சோதருக்கு பணம் செலவு பண்ண தேவையில்லை. துதிக்கு சோதருக்கு நீங்க உங்க ஆஸ்தியை வைக்க தேவையில்லை. துதி ஸ்தோத்திரம் செலுத்துறதுக்கு நீங்க பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கணுங்கிற தேவையில்லை. உங்க உள்ளத்துல இருந்து ஆண்டவரே கூப்பிட்டா போதும். அல்லேலூயா. அது ஏதாவது உங்களுக்கு கஷ்டமா? அதுக்கு போயிட்டு ஒரு 10 கிலோ பொருளை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரணுமா? துதி செலுத்துறதுக்கு 3 வேளை பிரியாணி சாப்பிட்டு வரணுமா? இல்ல என்ன பண்ணுவாங்க? பணம் நிறைய கோடிக்கணக்கில் வச்சிருந்தா தான் துதி செலுத்த முடியுமா? துதி செலுத்துறதுக்கு என்ன வேணும்? மனசு இருந்தா போதும். சொல்லுங்க. துதி செலுத்த மனசு இருந்தா போதும். துதி செலுத்த மனசு இருந்தா போதும். அந்த மனசு இருந்தா உங்க எரியோ மதில் உடையும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்டுல ஈஸியா கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுத்தி உங்கள் கவலைப்பட்டு கண்ணீரை விட்டுலாம் உங்களை ஆண்டவர் சொல்ல. நல்ல காடையை சாப்பிட்டாங்க, நல்ல மண்ணாவை சாப்பிட்டாங்க, நல்ல இறைச்சி சாப்பிட்டாங்க, சந்தோஷமா வந்து ஆர்ப்பரிச்சாங்க. பசியோட துக்கத்தோட அழுக்கு துணியோட பிஞ்ச செருப்போட வரல அவர்கள். அல்லேலூயா. நீங்க எப்போ துதி செலுத்தோன்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்பவே உங்க வாழ்க்கையை மாற்றத்துக்கு ஆண்டவர் ரெடி ஆயிட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றிட்டு தான் எப்பா வாயை திறந்து ஒரு நன்றியாவது சொல்ல அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நம்ம பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே சுகமா படுத்துக்கிட்டு நல்ல ஜாலியா இருக்குதான் பாக்குறோமோ தவிர அதை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்துடும். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நம்ம வாழ்க்கையை சுத்தி போராட்டம் இருக்குங்க. ஒரு மதிலை உடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது சாதாரணமா விழுந்துராது. அது சாதாரணமா உங்களை விட்டு போயிடாது. 15வது வசனம் 16வது வசனம் வாசிங்க. 7ஆம் நாளில் அதிகாலமே
எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த அலங்கமுடி இந்த இடிந்து விழுவதற்கு பாருங்க, ஒரு ஆண்டவரால ஒரு செகண்ட்ல தண்ணியை அடிச்ச நிமிஷத்துல அந்த தண்ணி என்னவா மாறிட்டு, ரத்தமா மாறிட்டு, மீன்கள் செத்து போயிட்டு, அவருக்கு ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போது அந்த அலங்கத்தை இடிச்சு தள்ளுறது. வானத்துல இருந்து கண்மழை பெய்ய தெரிஞ்சவருக்கு அலங்கத்தை இடிக்க முடியாதா? ஆனா ஒரு சில நேரங்களில் காத்திருப்பு அவசியம், துதி அவசியம், ஆர்ப்பரிப்பு அவசியம். அல்லேலூயா. அவர்கள் 7 நாளளவும் சுற்றினார்கள். 7 நாள் 7 முறை சுற்றினார்கள். அந்த எக்காலம் தொனிக்கும் பொழுது, ஆர்ப்பரிக்கும் பொழுது அலங்கம் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. இந்த காரியங்களை நீங்க இன்னொரு விஷயத்துக்கு நல்ல ஒப்பனையா வைத்துக் கொள்ளணும். ஆண்டவர் இன்னொரு உதாரணத்தை கொடுத்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டு காலத்துல. இவ்விதமான பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற ஒன்றினாலும் உங்களை விட்டு என்ன பண்ணாதுங்க. அப்ப இந்த எரிகோ போன வாழ்க்கை, எரிகோ போன்ற தடை எதுக்கு தெரியுமா ஒப்பனையா இருக்குது? ஒரு சத்ருவுக்கும் ஒப்பனையா இருக்குது. இல்லையா? இந்த வாழ்க்கையில சத்ருங்கிற ஒருத்தன் வந்துட்டானா பணம் போகும், பொருள் போகும், நிம்மதி போகும், ஆஸ்தி போகும், உடல் சுகம் போகும், சொந்த பந்தம் போயிடுவான். யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் போச்சு. சத்ரு உள்ள காலை வச்சுட்டானா உங்க வாழ்க்கையவே நிர்மூலமாக்கி போடுவோம். அப்பேற்பட்ட எரிகோ போல சத்ரு உங்களுக்கு, அந்த நீங்க சத்ருவை தாண்டிட்டீங்கன்னா, அந்த எரியோவை தாண்டிட்டீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னங்க, கானானுக்கு போலாம். பாலும் தேனும் ஓடுகிற பூமி, சந்தோஷமான பூமி, இனிமேல் சண்டை இல்லை, இனிமேல் சச்சரவு இல்லை, நிம்மதியா வாழலாம். ஆனா குறுக்க என்ன இருக்குதுங்க? எரிகோ இருக்கு. உங்க வாழ்க்கையில் சத்ரு குறுக்க நின்றுட்டு இருக்கிறான். அந்த சத்ருவை எப்போ ஒழிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்குள்ள நித்திய ஜீவனுக்கு போக முடியும். இல்லையா? இந்த உலகத்துல வாழும் பொழுது நன்மை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், வெள்ளத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனுக்கு போகணும்னா சத்ருங்கிற எரியோவை நீங்க உடைச்சே ஆகணும். இல்லையா? அந்த சத்ரு ஈஸியா வருவான், கண்ணுக்கு தெரியாம வருவான், கொஞ்ச நேரத்துக்குள்ள உள்ள வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு எடுத்து போட்டு போயிடுவான். இந்த சத்ருவுடைய போராட்டங்கள் உடையணும்னா உங்களுக்கு என்ன இருக்கணுங்க? துதி இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? சத்ருவை துதி எடுத்தால் என்ன பண்ணுவான்? அந்த துதிக்கு பயப்படுறது வேற ஒண்ணுமே கிடையாது. சத்துருக்கு முன்னாடி நீங்க பந்தாம போய் நின்னா வேலைக்காகாது, பலத்தோட போய் நின்னா வேலைக்காகாது, பணத்தோட போய் நின்னா வேலைக்காகாது. சத்துருவை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஆயுதம் என்னதாங்க? அல்லேலூயா. அந்த துதியின் சத்தம் இப்ப உங்களுக்குள்ள இருக்குதோ, உங்க வீட்டுக்குள்ள இருக்குதோ, உங்க வாயில இருக்குதோ, சத்துரு பக்கத்துல கூட வர முடியாது. அல்லேலூயா. சத்துரு தான் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் கெடுக்கிறதுங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, உங்க நண்பன் கிடையாது, உங்க குடும்பத்துல கணவன் மனைவி கிடையாது, உங்க பிள்ளைகள் கிடையாது. யாரும் நீங்க கடிச்சு பேசாதீங்க, யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க. இதெல்லாம் கொண்டு வர்றது யாரு? சத்துரு மூலியமா இவங்களா வர்றாங்க. அவ்வளவுதான். சத்துரு போய் லைட்டா ட்ரிகர் பண்ணிட்டு போயிடுவான். அமைதியா இத்தனை நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பொண்டாட்டி திடீர்னு வீட்டுக்குள்ள கத்துவான், திடீர்னு பாத்திரமெல்லாம் உடையே. காரணம் என்ன? சத்துரு லேசா வேலை செஞ்சுட்டு போயிருக்கிறவங்க, உங்களை விரும்புறவங்க, உங்களை நண்பரா நினைக்கிறவங்க, வேலையில இவ்வளவு நாள் உதவி செஞ்சவன் நீங்க எதிர்த்து பேசுறானே கிடையாது. நீங்க எதையோ செஞ்சிருக்கிறீங்க. சத்துரு உங்க நிம்மதியை குறைப்பதற்காக என்ன பண்றான்? கிரியை செய்யறான். உங்களுடைய ஆவிக்குரிய கண்ணை திறந்து பாருங்க. உங்களுடைய எதிர்க்கிறவர்களை காட்டிலும் ஆண்டவர் உங்க பக்கத்தில் மிகப்பெரிய பலனாய் நிற்பார். அல்லேலூயா. எப்போ உங்களுடைய கண்கள் திறக்கப்படுதோ அப்பதான் ஆண்டவர் பக்கத்துல நிக்கிறத பாப்பீங்க. பாவ கண்களை பார்த்துட்டு சத்துரு மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அவன் போடுகிற போராட்டங்கள் மட்டும் தான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த உலகம்ங்கிற எரிகோ, சத்ருங்கிற எரிகோவை உடைச்சு நித்திய ஜீவனுக்கு போகிறது, ஆசீர்வாதம் பெறணும், சந்தோஷமா இருக்கும்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்னதாங்க? துதிப்பது, ஆர்ப்பரிப்பது. அல்லேலூயா. எப்படி நான் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வது, எப்படி நான் இதை பெற்றுக்கொள்வது, எப்படி எரிகோ போன்ற சத்ருவை உடைக்கணும்னா ஒரு வழி இருக்கு. எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. நீங்க முதலாவது சாத்தானுக்கு எதிர்த்து நின்று பழகுங்க. நீங்க வந்துட்டு அவங்கள்ட்ட பயப்பட்டு இருந்தாலும் வேலைக்கே ஆகாது. சத்துருக்கு எதிர்த்து நின்னாதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம எதிர்த்து நின்றுதான் போராடணும்.
பயந்துகிட்டு அடிபணிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னால என்ன ஆகுதுங்க, நம்ம வாழ்க்கையில எந்த சுதந்திரத்தையும் நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. சத்துருவிட்ட இருந்து போராடி நீங்க ஜெயிக்க முடியாது. சத்துருவிட்ட அவளை எளிதாக ஜெயிக்க முடியாது. உங்களால சத்துருவிட்ட நீங்க வந்துட்டு கெஞ்சி மன்றாடி எதையாவது கொடுத்து ஜெயிக்கலாம்னா எதுவும் ஆகாது. சத்துரு உங்களை ஈஸியா வந்துட்டு போயிடுவான். சத்துருவை உங்களை ஈஸியா அழிச்சிட்டு போயிடுவான். சத்துருவை நீங்க ஜெயிக்கணும்னா எதிர்க்கிறத மட்டும்தான் ஒரே வழி. இல்லையா? சத்துருவை எதிர்த்துனா தான் ஓடுவான். நீங்க பயந்து ஓட ஓட அவன் உங்களை துரத்துக்கிட்டே தான் இருப்பான். இல்லையா? அப்ப சத்துருவை முன்னாடி என்ன பண்ணுங்க, எதிர்த்து நின்று பழகுங்கள். ஏன்னா சத்துருவுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தடுக்கிறது, உங்களை பரிசுத்தம் இல்லாம வாழ வைக்கிறது. வாயில நல்லா போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு வார்த்தை தப்பா பேசிடுவோம். நமக்கு நல்லா இருக்கணும்னு தான் ஆசை, தவறு செய்யக்கூடாதுன்னு தான் ஆசை, பொய் பேசக்கூடாதுன்னு தான் ஆசை, மற்றவனை திட்டக்கூடாதுன்னு தான் ஆசை. ஆனா சத்துரு ஏதோ ஒரு வகையில நமக்குள்ள பூந்து நம்மளை பாவம் செய்ய வச்சிடறான், அக்கிரமம் செய்ய வச்சிடறான், மீறுதல் பண்ண வச்சிடறான். சத்துருக்கு நம்ம பரிசுத்தமா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. சபைக்கு போறதை தடுத்து நிறுத்தணும், ஜெபிக்கிறத தடுத்து நிறுத்தணும், உபவாசிக்கிறத தடுத்து நிறுத்தணும். இவனை எப்படியாவது இன்னைக்கு வஞ்சிச்சு இழுத்துட்டு போயிடணும். அதுக்கு என்ன வேணா பிளான் பண்ணுவான். இல்லையா? சத்துருவுக்கு ரொம்ப லேசான காரியம். அந்த சத்துருவை நீங்க தாண்டி உங்களால வரணும்னா உங்களால எதிர்த்தா மட்டும் தான் முடியும். இல்லையா? இன்னைக்கு யாராவது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நாள் ஒரு ஃபங்க்ஷன் வான்னு கூப்பிட்டா நீ இல்லப்பா முடியாதுப்பா எனக்கு இன்னைக்கு அங்க போகணும், இன்னைக்கு அங்க போகணும் அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது, இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போயே ஆகணும், எதிர்த்து நின்றுதான் ஆகணும். அது அண்ணனா இருந்தா பரவாயில்ல, பங்காளியா இருந்தா பரவாயில்ல, சொந்த பந்தமா இருந்தா பரவாயில்ல, கட்டின புருஷனா இருந்தா கூட பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைங்கிறது நீங்க ஆண்டவருக்கு வந்து மகிமை செலுத்துறது மட்டும் கிடையாது, சத்துருவை எதிர்த்து நிற்பதுக்கு அது ஒரு வழி. இல்லையா? நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறது யாருக்கு போறீங்க தெரியுமா? உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு போகல, உங்க பிள்ளைங்களுக்கு போகல, வேலைக்கு செய்யற இடத்துக்கு போகல. நீங்க அட்ஜஸ்ட் பண்றது யாருக்கு பண்றீங்க? சத்துருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. வாப்பா வாப்பா வா வா. நீங்க எப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றீங்களோ அப்ப சத்துருவை ஒரு இன்ச்சு பக்கத்துல கூப்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய நாமத்தை விட்டு, ஆண்டவரை ஆராதிக்கிறத விட்டு, ஆண்டவரை துதிக்கிறத விட்டு எப்பெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்களோ கர்த்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது சாத்தானுக்கு என்ன தெரியுமா பண்றீங்க? அடைக்கலம் கொடுக்குறீங்க. சொல்லுங்க. கர்த்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது சாத்தானுக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்க. அப்ப நீங்க யாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆண்டவருக்கு. கொஞ்சம் போட்டு அடுத்த வாரம் போய்க்கலாம், இன்னைக்கு வேற ரொம்ப கூட்டமா இருக்கும், விசேஷ நாள், இன்னைக்கு வண்டி ஓட்ட முடியாது, இன்னைக்கு சர்ச்சுக்கு போக முடியாது, நேத்தெல்லாம் கஷ்டம், நேத்தெல்லாம் டயர்டு, டான்ஸ் ஆடி ஆடி கால் வலிக்குது, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் போடுவோம். அப்ப நீங்க கர்த்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா யாருக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்க? இந்த தப்பை செஞ்சிடாதீங்க. அப்படி ஒருவேளை சத்துருக்கு அடைக்கலம் கொடுத்துட்டீங்கன்னா உங்க எரிகோ மதில்ல 2 கல் இருந்த இடத்துல 4 கல் விழுகுதுன்னு நினைச்சுக்கோங்க. இல்லையா? இன்னும் உடைப்பது கஷ்டம், இன்னும் தகர்ப்பது கஷ்டம். இல்லையா? அப்ப நீங்க நல்லா நினைச்சு பாத்துக்கங்க. நீங்க வந்துட்டு சத்துருக்கு எந்த வகையில என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுத்துடாதீங்க. இல்லையா? இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா சத்துருக்கு என்னதான் நின்று பழகணுங்க, எதிர்த்து நின்றுதான் பழகணும். போராட்டம் இருக்கு, பாடுகள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க, எதிர்த்து நின்று பழகுங்க. சத்துரு உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லு. ஆமென். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு ஒரு சோதனை வந்தது. சத்துரு ஒரு மதிலா வந்து நிக்கிறான். தடையை தகர்க்கணும்னா சத்துருவை எதிர்க்கணும். சொல்லுங்க. தடையை தகர்க்கணும்னா சத்துருவை எதிர்க்கணும். எப்ப சத்துருவை எதிர்க்கிறீங்களோ அப்பதான் தடை தகர்ந்து போகும். அல்லேலூயா. இந்த 4வது வசனம் 1வது அதிகாரத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா சத்துரு இயேசுக்கு முன்பாக வந்து ஒரு தடையை போடுறோம், ஆசை இச்சைகளை காட்டுறோம். அப்ப சாத்தானை எதிர்ப்பது எப்படி? எப்படிங்க? இந்த இடத்துல இயேசு எப்படி சாத்தானை எதிர்த்தாரு? அந்த வசனத்தில வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, தேவனாய கர்த்தரை பரிசி பாரால் இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அல்லேலூயா.
அவர் சுயத்துல சுயபலத்துல செய்யணும்னு நினைச்சதா முடியாது. எப்ப தேவனுடைய வார்த்தை வந்ததோ, எப்ப அந்த சத்துருவை பார்த்து ஆண்டவர் வந்துட்டு அவன் என்னென்னமோ காட்டுறான், ஆசைச்சைகளை காட்டுறான், என்னென்னமோ போராட்டங்களை கொண்டு வரான். ஆனா ஆண்டவர் சொல்ற அப்பாலே போ சாத்தானேங்கிறார். இல்லையா? நீங்க சாத்தானுக்கு எதிர்த்தா மட்டும்தான் உங்க தடைகள் உடைந்து போகும். இல்லையா? சுயத்தினால நம்ம பலத்தை பெறவே முடியாதுங்க. சுயம் தோத்து போகும், ஆவியே வெல்லும். இல்லையா? சொல்லுங்க, சுயம் தோற்று போகும், ஆவியே வெல்லும். எத்தனையோ பேர் சுயத்துல விழுந்து போயிட்டாங்க. ஏவாள என்ன பண்ணா? சத்துரு வந்துட்டான், பாக்குறதுக்கு நல்லா இருந்தது, பாக்குறதுக்கு இனிமையா இருந்தது, ஏவாள் விழுந்து போயிட்டான். லோத்தின் மனைவி என்னாச்சுன்னா பொருளை பார்த்தா திரும்பி, ஐயோ என் ஆஸ்தி போச்சே, என் அந்தஸ்து போச்சே, ஆடு மாடு மிருக ஜீவன்களா போச்சே, உப்பு துணாம் ஆகி போட்டான். சிம்சான் என்ன பண்ணா? பெண்ணு மேல ஆசைப்பட்டு போய் விழுந்து அவன் வாழ்க்கை போயிடுச்சு. அல்லேலூயா. மண்ணு, பொண்ணு, பெண்ணு, சத்துருக்கு இருக்கிற 3 ஆயுதம் இதுதான். இதை வச்சு உங்களுக்கு ஈஸியா எப்படினாலும் மாத்திடுவான். பொண்ணுக்கு ஆசைப்படாதவன் பெண்ணுக்கு ஆசைப்படுவான், பெண்ணுக்கு ஆசைப்படாதவன் மண்ணுக்கு ஆசைப்படுவான், மண்ணுக்கு ஆசைப்படாதவன் வேற என்ன பண்ணுவாங்க? பொண்ணு பொருளுக்குள்ள ஆசைப்படுவான். ஏதோ ஒரு வகையில நம்மளை ஏதோ ஒரு ஆசைச்சைகளை தூண்டி அவன் நம்மளை விலை பண்ணிடுவான். இது இதுல எல்லாத்துலயும் சிக்காம நம்ம தப்பிக்கணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணுங்க? துதி இருக்கணும். முக்கியமா தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அல்லேலூயா. போன 2 வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது வார்த்தை பத்தி நிறைய பேசணும் இல்லைங்களா? வார்த்தை போஷிக்கும், வார்த்தை உயிர்ப்பிக்கும், வார்த்தையே நித்திய ஜீவன். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குற பாருங்க. வார்த்தை சொல்லுங்க, சாத்தானை எதிர்க்கும். வார்த்தை சாத்தானை எதிர்க்கும். அப்ப வார்த்தை மட்டும் இருந்துருச்சுன்னா அது எப்பேற்பட்ட மதில் சுவரா வேணா இருக்கலாம், எப்பேற்பட்ட எரிகாவா வேணா இருக்கலாம், சத்துரு எப்படி வேணா உங்களை வஞ்சனை பண்ணலாம். வார்த்தைங்கிற ஒண்ணு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா சத்துருவை நீங்க ஈஸியா விளத்தலாம். சத்துருவுக்கு இதுதாங்க வேலை. உங்க குறுக்க மதில் சுவரை கட்டி உங்களை ஆசீர்வதிக்க விடாம, உங்களை வந்துட்டு பலப்படுத்த விடாம, பலவீனமாவே இரு. உனக்கு அந்த பிரச்சனையா, அடுத்து இந்த பிரச்சனை கூட, அந்த பிரச்சனை மாறுதா, இந்த பிரச்சனை கூட, ஏதோ ஒரு வகையில போராட்டம். நிம்மதி போகுது, பணம் போகுது, பலன் போகுது. அந்த சத்துரு இதெல்லாம் சத்துரு கொண்டு வருது. இதையெல்லாம் தாண்டணும்னா தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தாகணும். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை தான் என்ன பண்ணுங்க? சத்துருவை எதிர்க்கக்கூடியதா இருக்கிறது. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எரியோ விழுந்தே ஆகணுங்க, ஒரு முடிவு வந்தே ஆகணுங்க. இன்னும் அந்த போராட்டங்கள் பிரச்சனைகளோடவே போயிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஒண்ணு என்ன இருக்குதா, ஒரு செயல் இருக்கா, இதை செய்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த மதில் விழுவோன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? எத்தனை நாளைக்கு தான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க? எதா இருந்தாலும் 7 நாள் தான், எதா இருந்தாலும் 7 முறை தான். திரும்ப போயிட்டு அதுக்காக 14 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது. திரும்ப ஒரு மாசம் அவங்க வருஷம் ஃபுல்லா எரியாவை சுத்திக்கிட்டே இருந்தா எப்ப சுதந்திரிக்க போறது? நீங்க அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? சத்துருவை சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கலாம்னு இருக்கிறீங்களா? எப்பதான் சத்துரு உங்களை விட்டு ஓடி போவோம்? ஒரு முடிவு வேண்டாமா? இன்னைக்கு நீங்க முடிவு எடுங்க. விழுந்தா அவன் விழுந்து ஆகணும். அல்லேலூயா. சும்மா அவன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்க கூடாது. ஒரு முடிவு உங்க வாழ்க்கையில என்ன பண்ணி ஆகணும்? நீங்க பார்க்கிற அளவுக்கு நீங்க ஜெபம் பண்ணி ஆகணும். என் வாழ்க்கையில இது நடந்தாகணும்னு நினைச்சா ஒரே முடிவு துதி வார்த்தை, சத்துரு ஓடி போகணும் உங்களை விட்டு. அல்லேலூயா. எத்தனை நாளைக்குங்க ஜெபம் பண்ணுவீங்க? எத்தனை வருஷங்க ஜெபம் பண்ணுவீங்க? ஒரு முடிவு வர வேண்டாமா உங்களுக்கு? உங்க வாழ்க்கையில இதே கஷ்டத்தோட இதே வருத்தத்தோட சத்துருக்கு சந்தோஷம். பாருங்க, அவன் 6 மாசம் ஜெபம் பண்றான், 1 வருஷம் ஜெபம் பண்றான். ஏன் அவன் ஆயுஷ் காலத்துல அப்படியே கடந்து விடுறான். அது அப்படிதான் இருக்கு. வாழ போறீங்களா நீங்க? உங்க வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்தா அது நடந்தே தீரணும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தர்றாரு. சத்ரு உங்களால மேற்கொள்ள முடியாதா? சத்ரு வலையை விரிப்பான், போராட்டங்களை விரிப்பான், பாடுகளை விரிப்பான். அவனை அடிச்சு நொறுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வார்த்தைங்கிற ஆயுதத்தை கொடுத்திருக்காரு. போதுங்க, நீங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டம்லாம் போதும். இது வரைக்கும் இதுதான் வாழ்க்கை, இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு மதில் உடைஞ்சதுன்னா அடுத்தது உங்களுக்கு கதவை திறந்தே தீரும். அல்லேலூயா. அந்த மதிலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்க பார்க்க விரும்பலையா? சொல்லுங்க. இப்படியே தான் வாழணும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணுவீங்க? எத்தனை நாள் ஜெபம் பண்ணுவீங்க? உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுக்களை உடைக்க ஆண்டவரால முடியும். சத்ரு சும்மா ஒரு கருப்பு திரையை விரிச்சு வச்சிருக்கிறான். சும்மா இருந்து பார்க்க தெரியாத அளவுக்கு லைட் நிறுத்தி வச்சிருக்கிறான். அந்த திரையை கீழே தள்ளி லைட்டை போட்டீங்கன்னா அங்க இருக்கிற பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். நித்திய ஜீவன்கிற ஒரு முக்கியமான இடம் உங்களுக்கு தெரியும். அதை பார்க்காமே வாழலாம்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்புறம் எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க? எதுக்கு ஜெபம் பண்றீங்க? எதுக்கு ஆராதிக்கிறீங்க? இதுதான் உங்களுக்கு கடைசி. நான் நேரடியா சொல்ல விரும்பல. உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனை போராட்டமே எனக்கு தெரியும். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு அதை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் 7 நாள் 7 முறை சுத்த வரும்போது எப்படி எரிய கோட்டை விழுந்ததோ அதே போல என் வாழ்க்கையில ஒரு முடிவு வந்தே ஆகும். முடிவு வராம ஓடிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா?
வயசாகி போச்சு, சோத்துக்கு வழி இல்லை, எனக்கு உடல் பலவீனம், காசு இல்லை, எனக்கு ஒரு எதிர்காலம் வேணும், எனக்கு அமையல, இப்படியே ஓடலாம்னு நினைக்கிறீங்களா? சத்துருக்கு இதுதான் சந்தோஷம். இவன் இப்படியே இருக்கிட்டு இருந்தா அப்படின்னா சத்துரு நினைக்கிறான். நீங்க அதை மீறி வரணும்னா உங்களுக்கு ஒண்ணு இருக்கணும், வார்த்தை இருக்கணும். அப்ப சத்துருவை நீங்க என்ன பண்ணி ஆகணும்? என்ன பண்ணி ஆகணும் சொல்லுங்க? சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்க வந்துட்டு யாராருக்கோ எதிர்த்து நின்று சும்மா வேட்டி மடிச்சு கட்டிட்டு மீசை முறுக்கிட்டு போறதுல வேஸ்ட். நீங்க யாருக்கு தான் எதிர்த்து நிக்கணும்? சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது உங்களை விட்டு என்ன பண்ணுவா? இந்த சத்துருவை எதிர்த்து நிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை அழகா ஒண்ணு சொல்றது. முதல் வார்த்தை வாசிங்க. தேவனுக்கு, சத்துருக்கு கீழ்ப்படிய தேவையில்லை. நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டா சொல்லுங்க, சத்துருக்கு பயப்பட தேவையில்லை. சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்பட்டா சத்துருவுக்கு பயப்பட தேவையில்லை. இப்ப நீங்க யாருக்கு பயப்படணும்னு விருப்பப்படுறீங்க? சத்துருவுக்கா கர்த்தருக்கா? சத்துருக்கு பயந்தீங்கன்னா உங்களையே அழிச்சிருவோம். கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப யாருக்கு பயப்படணும்? நீங்க யாருக்கு எதிர்த்து நிக்கணும்? இப்ப நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம்ப்பா, அடுத்த நாள் சர்ச்சுக்கு போயிடலாம். இப்ப யாருக்கு எதிர்த்து நிக்கிறீங்க? சத்துருக்கிட்ட. ஓ இன்னைக்கு ஃபங்க்ஷனா, சரி போயிட்டு வந்துடலாம். இப்ப யாருக்கு பயந்து போறீங்க? சத்துருக்கு பயப்படுறீங்க, கர்த்தருக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. அப்படியே நம்ம மாத்தி செய்யறதா நம்ம வாழ்க்கையோட பழக்க வழக்கம். கர்த்தருக்கு பயப்படுவீங்கள், சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள். முதலாவது கீழ்ப்படிஞ்சு பழங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிஞ்சாங்க. 7 நாள் சுத்தினாரு, 7 முறை சுத்தினாங்க, ஆர்ப்பரிச்சாங்க, அலங்க விடிஞ்சு விடுது. அல்லேலூயா. சத்துருவுக்கு கண்ணை மூடிட்டு போய் எதிர்த்து நிக்க கூடாது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு வார்த்தையை வச்சாரு. என்னங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படிகிறதுனா என்னங்க சொல்லுங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறதுனா என்னது? அவருடைய வார்த்தை கேட்கணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், உபவாசிக்கணும், சபைக்கு வரணும். அவர் வழியில நடந்தா தான் சத்துரு என்ன பண்ண முடியுங்க? யாருன்னே தெரியாம சத்துருக்கு நீங்க கிறிஸ்தவனே தெரியாது. நீங்க யாரும் ஸ்டீவனா சும்மா வேலை செய்யறாப்ல, ஊருக்கு போறாப்ல, வர்றாப்ல, நீ கிறிஸ்துவன் அடையாளம் உங்களுக்குள்ள இருந்தா தான் சத்துருவை எதிர்க்கும் போது அவன் என்ன பண்ணுவான்? பயப்படுவான், ஓடி போவான். நீங்க கிறிஸ்துவனே அவனுக்கு தெரியல, நீங்க கிறிஸ்துவனே வாழல, அப்ப போய் சத்துருட்ட எதிர்த்து நின்னா என்ன பண்ணுவான்? உங்களையா கேப்பா, நீ யாரு? உனக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் இருக்குதா? வாரத்துல ஒரு நாள் பைபிளை தூக்குற, மாசத்துல ஒரு நாள் பாட்டு பாடுற, மாசத்துக்கு ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு போற, நீ கிறிஸ்துவனே கிடையாது. நீ சும்மா பேருக்கு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு சும்மா அங்கிங்க ஓடிட்டு மைக்கு பிடிச்சி 2 பாட்டு பாடுனா நீ கிறிஸ்துவனா? உன்னை விட நான் நல்லா பாடுவேன், நல்லா இசை வாசிப்ப பாப்பையான்னு கேட்பேன். சத்துரு யாருங்க? நல்லா இசை வாசிச்சுக்கிட்டு நல்ல வைரம் வைடூரியத்தை போட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நின்னுவேன். நான் பெரியவன்னு தலை தூக்குனா ஆண்டவர் அடிச்சு கீழே நின்றுதான் சத்துரு. அவனுக்கு பெருமை இருக்குது, பந்தா இருக்குது, செழிப்பா இருந்தவன் உங்களே அப்படிதான் மாத்த பார்ப்போம். இல்லையா? அப்ப நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க, சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்க. இல்லையா? சத்துருவுக்கு பயந்து கர்த்தருக்கு எதிர்த்தீங்கன்னா வாழ்க்கை போச்சு. இல்லையா? 2 வார்த்தையில அழகா சொல்லிட்டார். கர்த்தருக்கு பயப்படுங்கள், அவருக்கு கீழ்ப்படிங்கள், சத்துருவை தானா எதிர்த்து நிற்பீர்கள். இல்லையா? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் கிடையாது, பிலிசுனியும் கிடையாது. நம்ம இன்னும் பயந்துகிட்டு அதே கட்டுக்குள்ள இதுதான் நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தாரா இல்லையா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் முடிவு கொண்டு வர விரும்புகிறார். இல்லையா? உங்க அலங்கம் இடித்து விழணும்னா நீங்க யாருக்கு எதிர்த்து நிக்கணும்? சத்துருக்கு எதிர்த்து நின்னா தாங்க முடியும். ஒரு சில விஷயங்கள் பேசிதான் ஆகணும், ஒரு சில விஷயங்கள் போராடிதான் ஆகணும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்னவா பாருங்க? கண்ணியை உருவாக்கலாமா? மனுஷனுக்கு பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. இல்லையா? கர்த்தருக்கு பயப்பட்டீங்கன்னா தன்னை போல சத்துரு உங்களை பார்த்து பயந்து ஓடிடுவான். நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டா சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டா இல்ல சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பயப்பட்டா சத்துரு எனக்கு பயப்படுவான். நான் கர்த்தருக்கு பயப்பட்டா சத்துரு எனக்கு பயப்படுவான். உங்களை பார்த்து ஒருத்தர் பயந்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குல்ல? அது சத்துருவா பயந்தா எப்படி இருக்கும்? உலகத்தையே நீங்க ஜெயிச்சுட்டு தான் அர்த்தங்க. சத்துருக்கு உங்களை பார்த்து பயந்துட்டானா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. காரணம் என்ன? கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அவன் வழிகளை எல்லாம் கர்த்தர் போதிப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லையா? உங்களுக்கு ஏதாவது வழிகள் தெரியலையா? உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் புரியலையா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யாருங்க? பாக்கியவான். அந்த 128வது சங்கீதமா பாருங்க, அந்த அதிகாரத்துல அந்த 128வது சங்கீதத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுப்பார். அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் முதல் வசனத்திலே ஒரு வார்த்தையை வைத்திருப்பாரு.
கர்த்தருக்கு பயந்து. ஹல்லேலூயா. அந்த பயந்துங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியங்க. அந்த பயந்துங்கிற வார்த்தை பார்த்து பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. அந்த பயப்படுகிற பயம் கர்த்தர் மேல இருந்தனா உங்க வாழ்க்கையில அத்தனை சம்பூர்ணமாய் ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தர் அத்தனை வாய்ப்பு பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களை உயர்த்தும். சத்துருவுக்கு பயப்படுகிற பயம் உங்களை அழித்து விடும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க சத்துருவுக்கு என்னதான் பண்ணணுங்க? இந்த ரெண்டு வார்த்தை தான் இன்னைக்கு. எரிகோ விழும், சத்துருவுக்கு எதிர்த்து நிக்கணும். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு வார்த்தை நீங்க புடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில சத்துரு உங்களுக்கு என்ன பண்றானாமா? இப்ப அந்த வார்த்தையை எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிங்க. புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரனிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பிசாசானவன் எப்படி இருக்கிறானாமா? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா. அதனால எப்படா உங்களை விரத்தலாங்கிறது அவனுக்கு ரொம்ப விருப்பம். அப்ப அவனுக்கு நீங்க எதிர்த்து நிற்பது உங்கள் கடமை. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு பயந்திருங்கள், பரிசுத்தத்தோடு அவருடைய சமூகத்துக்கு வாங்க, நடுக்கத்தோடு அவருடைய கலிகூறுங்க. யாரு ஆண்டவருக்கு நடுங்கி ஆண்டவருக்கு முன்னாடி பயப்பட்டு இருக்கிறாங்களோ அவன் சத்துரு முன்னாடி நடுக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி நடுங்கி பயப்படுகிறவர்கள் சத்துரு முன்னாடி நடுங்கி பயப்பட தேவையில்லை. சத்துருனா யாரு உங்களுக்கு புரிஞ்சு சொல்லுங்க. உங்களுக்கு வேலை மூலியமா பிரச்சனை, பணம் மூலியமா பிரச்சனை, உடல் சுகபலத்தை கெடுத்து பிரச்சனை, நிம்மதி குலைக்கிறது, வீட்டுக்குள்ள பிரச்சனை கொண்டு வர்றது, இது எல்லாமே யாருடைய வேலை? சத்துருவுடைய வேலை. நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா சத்துருக்கு நீங்க பயப்பட தேவையே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நீங்க முதலாவது எந்த பிரச்சனை வந்தாலும் பயந்து நடுங்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இது எனக்கு பிரச்சனை வரப்போகுது, ஆண்டவரே இது போராட்டம் இருக்குது, ஆண்டவரே சத்துரு எரியோ மாதிரி ஒரு மதுரை போட்டிருக்கிற ஆண்டவரே இதை உடைங்க ஆண்டவரே துதிங்க. அந்த எரியோ உங்களை விட்டு கடந்து போகும். ஹல்லேலூயா. அந்த எரியோ தகர்ந்து விடுவோம்னா துதி எப்படி இருக்கணும்? உங்க வாயில இருக்கணும். தேவனுடைய வார்த்தை இருக்கணும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். முதலாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சு அவருடைய சத்தியத்தை கேட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆராதிக்கிற நேரத்துல ஆராதிக்கணும், துதிக்கிற நேரத்துல துதிக்கணும். உலகத்தை பார்த்தோம் சத்துரு நிற்கிற வழிகளோ விழுந்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கர்த்தருடைய சமூகம் உங்களால வரவே முடியாது. கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து அவர் சொல்லுகிற வழியில நடந்தீங்கன்னா அது எப்பேற்பட்ட பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம். எப்பேற்பட்டதுன்னா என்னங்க? அதுக்குள்ள என்னென்னலாம் அடங்கும்? எதுவா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவரால் செய்ய முடியாத அற்புதம் ஏதாவது இருக்குதா? அவருடைய கை குறுகி போயிட்டா அப்புறம் ஏன் நீங்க இன்னும் வந்துட்டு ஒண்ணு குறுகி போயே இருக்கிறீங்க? ஏன் இன்னும் கஷ்டப்பட்டே இருக்கிறீங்க? அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரால் மாற்ற முடியும். ஆண்டவருடைய வார்த்தையும் அவருக்கு பயப்படுகிற பயமும் இருந்தனா சத்துரு உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போவான். அவனுக்கு எதிர்த்து நின்று பழங்க, சத்துருக்கு பயப்பட்டு பழகாதுங்க. ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக கர்த்தருக்கு பயப்படுங்க, ஜெபியுங்கள், ஜெயம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஜெபியுங்கள், ஜெயம் பெறுவீர்கள். ஜெபிச்ச அத்தனை பேருக்கு வாழ்க்கையில ஜெயம். அப்ப உங்க வாழ்க்கையில ஜெயம் நடக்குமா நடக்காதா? அப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல அடங்க முடியல. சத்துரு பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கிறான். இவனோட அரை மணி நேரத்துல டயர்ட் ஆயிடுவான், ஜெபத்தை விட்டுருவான். இப்ப லேசா ஆடுன்னு செபத்தை அவன் ஊரெல்லாம் சுத்திட்டு வருவான் தெரியுமா? வெளியெல்லாம் போயிட்டு வருவான் தெரியுமா? அங்கெங்கெல்லாம் போயிட்டு வருவான் தெரியுமா? அதுக்குள்ள இந்த கட்டணத்தை என்ன பண்ணு, இன்னும் கொஞ்சம் வந்துட ஸ்ட்ராங் பண்ணு. நார்மலா 1 கிலோ சிமெண்ட் போட்டவன் இன்னைக்கு 10 கிலோ சிமெண்ட் போட்டு கட்டிடுவான். திரும்ப நீங்க போராடணும், திரும்ப ஜெபிக்கணும், திரும்ப மட்டையை மோதி அந்த அஸ்திவாரம் ஆடுறதுக்குள்ள நீங்க சோர்ந்து போயிடுறீங்க. அப்புறம் எப்படி அடங்க விழுவும்? ஒரு காரியத்தை பிடிச்சிட்டீங்கன்னா அது விழுந்தே தெரியணும். அதை இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறது தான் நான் கற்றுக் கொடுக்குறேன். அலங்கை இடிஞ்சு விழுவான்னு ஆண்டவர் சொல்லி சொன்னாரு. நான் சொல்லிட்டேன். எப்படியாவது உங்க வாழ்க்கையில அலங்கம் இடிஞ்சு விழுந்து ஆகணும். அதுக்கு சத்துருக்கு எதிர்த்து நின்று ஆகணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆகணும், கர்த்தருக்கு பயந்து ஆகணும், அவர் சொல்ற வார்த்தை கேட்டாகணும். அப்படி கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இனிமேல் நஷ்டத்தை பார்க்க மாட்டீங்க, கஷ்டத்தை பார்க்க மாட்டீங்க, சோர்வை பார்க்க மாட்டீங்க, வியாதியை பார்க்க மாட்டீங்க, கவலையோ மத்தவனோ உங்க மேல தலையில வந்து ஏறி உட்காந்துட்டே இருக்க மாட்டேன். கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கும்போது உங்களை சத்துரு என்னங்க செய்ய முடியும்? அதை பிடிச்சிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஹல்லேலூயா. எல்லா கண்கள் மூடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நாங்க இந்த கேட்ட வார்த்தையின் பிரகாரம் கர்த்தாவே, நாங்க சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எங்க வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள்ல சத்துரு அலங்கத்தை போட்டு கட்டி வச்சிருக்கிற ஆண்டவரே, ஆசீர்வாதம் இல்ல, சுகம் இல்ல, பலன் இல்ல, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல. கர்த்தர் இந்த நாள்ல ஆண்டவரே அந்த அலங்கத்துல இடித்து போடுங்க ஆண்டவரே.
உம்மை துதிக்கிற துதி எங்கள் நாவல இருக்கணும். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. வார்த்தையினால சத்துருவை ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க. இந்த நாள் கேட்ட செய்தியின் பிரகாரம் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவரோட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. அவரோட உற்றார் உறவினர் நண்பர்கள் ஆண்டவரே இவர்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இவர்களை இடக்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிங்க ராஜா. இவர்களுக்கு சுகமும் சமாதானம் சந்தோஷமும் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும். சத்துரு விழிக்கிற எல்லா வலைகளையும் விலக்கி போட்டு பரத்திலிருந்து கர்த்தர் இவர்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க. தேவ சமாதான அன்பு தயவு ஒவ்வொருவரோட இருந்து வழி நடத்தட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீதி ஆண்டவரே மாலையில் இருக்கிற 2ஆம் ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தடையா இருக்கிறவர்கள் அதில் வரட்டும், கலந்து கொள்ளட்டும். கர்த்தர் பராக்கிரமம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.